அடுத்ததா பார்க்க போறது வந்து HTML-ல ஒரு லிங்க் டேக்க பத்தி பார்ப்போம். லிங்க் டேக்ன்னு சொன்னா நாம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஒரு அங்கர் டேக் அப்படின்னு சொல்லி. நம்ம VS கோட்ல வந்து லிங்க் டேக்ன்னு சொல்றது வந்து அங்கர் டேக்க தான் நான் லிங்க் டேக்ன்னு பேசிட்டு இருக்கோம். ஆ ன்னு சொல்லி டைப் பண்ணோம்னு சொன்னா, ஆ ஏன்னு டைப் பண்ணி என்டர் பண்ணோம்னு சொன்னா, என்ன வருது? இதுதான் ஒரு லிங்க் டேக். இதுல வந்து HRFன்னு சொல்றது வந்து நம்ம எந்த லொகேஷன வந்து அதாவது நாம இதுல வந்து என்ன லிங்க்க குடுக்கமோ, அந்த லிங்க்குக்கு வந்து இது போகும். சரியா? இதுல வந்து ஹெச்ஆர்எஃப்ங்கிற ஆட்ரிபியூட் வந்து லிங்க் டேக்கோட அங்க டேக்கோட ஆட்ரிபியூட் தான் இந்த ஹெச்ஆர்எஃப். அதுல வந்து நாம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிங்க் ஒண்ண குடுக்கோம் நாம. ஓகே. நாம google.comன்னு சொல்லி ஒரு லிங்க் ஒண்ண குடுக்கோம். அந்த லிங்க் வந்து நம்மளோட வெப்சைட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு வந்து காட்டல. அது ஏன் காட்டல அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவர்கள் பாருங்க. ஆ இது வந்து நம்ம அட்ரிபியூட்ஸ்க்கு வந்து ஒரு லிங்க குடுத்திருக்கோம். ஆனா அந்த லிங்க் வந்து அதுக்கு ஒரு எலிமெண்ட்ட குடுக்கணும். சரியா? இப்ப நம்ம இதுல வந்து குடுப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்மோட ப்ரௌசர்ல வந்து கிளிக் மீன்னு சொல்லி வந்திருக்கு. இப்ப நம்ம இத வந்து கிளிக் பண்ணோம்னு சொன்னா, எங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, google.comங்கிறதுக்கு போகுது. நான் வந்து பெக் வாரேன். இது வந்து இது வந்து டிஃபால்ட்டாவே ஆ இப்படிதான் ஒரு லிங்க் டேக் வந்து இப்படிதான் வரும் டிஃபால்ட்டா. இப்ப இதுல வந்து இன்னொரு அட்ரிபியூட்ஸ் ஒன்று பார்ப்போம். எப்படின்னு சொன்னா, அங்கர் டேக் ஒன்று ஓப்பன் பண்றோம். அதுல வந்து பிளாங்க்ன்னு சொல்லி இப்படி இருக்கும். பிளாங்க்ன்னு சொல்லி ஆ ஒரு எலிமெண்ட் ஒன்று இருக்கு. ஒரு டேக் ஒன்று இருக்கு. இதுல வந்து நாம ஒரு வெப்சைட் பேர குடுப்போம். மேல குடுத்த மாதிரி www.google.com குடுத்துட்டு, இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, டார்கெட் வந்து பிளாங்க்ல இருக்கு. ஆ ரிலேஷன் இப்போதைக்கு நமக்கு வந்து ரிலேஷன் தேவையில்ல. நாம இதுல வந்து கிளிக் மீன்னு சொல்லி குடுக்கணும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இது 2ம் பக்கத்துல பக்கத்துல இருக்கு. அப்ப நாம என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு பிஆர் டேக் போட்டு பிஆர் டேக் ஒரு பிஆர் டேக் ஒண்ணு போட்டு அத கீழ எடுத்துக்கு வந்திருக்கும். சரியா? இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆ அங்கர் டேக்கோட அட்ரிபியூட் வந்து ஹெச்ஆர்எஃப். அதுக்கு வந்து நாம ஒரு லிங்க் ஒண்ண கனெக்ட் பண்றோம். அதுக்கு வந்து டார்கெட் வந்து பிளாங்க் ன்னு சொல்லி குடுக்கும். இந்த பிளாங்க்ன்னு சொல்லி ஏன் போடுறோம்ன்னு சொன்னா, நம்ம மேலுக்கு வந்து டார்கெட் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல. அதால இது வந்து சேம் விண்டோல ஓப்பன் ஆகுது.